26வது கேள்வி வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். 27வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரெட் என்பது 6720 என குறிக்கப்பட்டால் ப்ளூ என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க, என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஏபிசிடியை வரிசையாக ஆர்டராக எழுதிக்கங்க. 1 2 3 அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. 1லேருந்து 26 வரை. ஆர்னுங்கிறது 18வது எழுத்தாக இருக்குது, ஈங்கிறது 5வது எழுத்தாக இருக்குது, டிங்கிறது 4வது எழுத்தாக இருக்குது. இப்போ 3 எழுத்துக்களுக்கும் நம்பர் போட்டாச்சு. இந்த 3 நம்பரையும் 2ஆல் கூட்டணும். 18 2ஆல் கூட்டினோன்னா 20, 5 2ஆல் கூட்டும்போது 7, 4 2ஆல் கூட்டினோன்னா 6. அப்போ ரைட்டு டு லெஃப்ட் எழுதணும். அதாவது ரிவர்ஸில் 6 7 20 இந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ரெட்டுக்குரிய ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ப்ளூவுக்கு எழுதணும் அப்படின்னா பி வந்து 2வது எழுத்தாக இருக்குது, எல் வந்து 12வது எழுத்தாக இருக்குது, யூ வந்து 21வது எழுத்தாக இருக்குது, இ வந்து 5வது எழுத்தாக இருக்குது. இப்போ கண்டுபிடிச்ச நம்பரை வந்து 2ஆல் கூட்டுறோம். 2 2ஆல் கூட்டும்போது 4, 12 2ஆல் கூட்டும்போது 14, 21 2ஆல் கூட்டும்போது 23, 5 2ஆல் கூட்டும்போது 7. இப்போ இதையும் வந்து ரைட்டு டு லெஃப்ட் எழுதணும் அப்படின்னா 7 23 14 4 இந்த ஆர்டரில் எழுதுவோம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,23,144. இது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 28வது கேள்வி, நீர்பிம்பம் கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் உள்ளது நீர்பிம்பம்னால அந்த படத்தை அப்படியே வரைஞ்சு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. நீர்பிம்பம்னா அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போது கீழே உள்ள பகுதியெல்லாம் கீழே அப்படியே இருக்கணும், மேலே உள்ள பகுதியெல்லாம் அப்படியே வந்து இந்த சைடு வந்துருக்கணும். அப்போ வந்து சரியான படம் எது? ஆப்ஷன் டி தான் சரியான படம். கண்ணாடி பிம்பமாக இருந்தால் வலது பக்கத்தில் கோடு போட்டு கண்டுபிடிக்கணும். நீர்பிம்பம் புரியலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். 29வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 481 என்பது த ஸ்கை இஸ் ப்ளூ எனவும், 246 என்பது த சீ இஸ் டீப் எனவும் மற்றும் 698 என்பது த சீ லுக்ஸ் ப்ளூ எனவும் அழைக்கப்பட்டால் ப்ளூ என்பது எந்த குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வியில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரை அப்படியே எழுதி அதுக்கு நேராக உள்ள சென்டென்ஸை வந்து நேர அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். கொஸ்டினில் கேட்குறது என்னென்னா ப்ளூங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இப்போ ப்ளூங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். ப்ளூங்கிறது 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு லைன்லேயும் இருக்குது, லாஸ்ட் லைன்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லையும் ஒரே மாதிரி நம்பர் என்ன இருக்குது? 8ங்கிறது தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 8. ஆப்ஷன் சியில் இருக்குது. 30வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட்டர் என்பது ஃபுட் எனவும், ஃபுட் என்பது ட்ரீ எனவும், ட்ரீ என்பது ஸ்கை எனவும் மற்றும் ஸ்கை என்பது வால் எனவும் அழைக்கப்பட்டால் பின்வருவனவற்றுள் கனியிலிருந்து உருவாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கனியிலிருந்து உருவாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர், ஃபுட், ஸ்கை, ட்ரீன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? வாட்டர்னுங்கிறது ஃபுட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஃபுட்டுங்கிறது ட்ரீயாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ட்ரீங்கிறது ஸ்கையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஸ்கைங்கிறது வாலாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வால்னா சுவர், ஸ்கைனா வானம்னு அர்த்தம். கனியிலேருந்து உருவாவது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. கனினா இங்கிலீஷில் என்ன? ஃப்ரூட்டு, பழங்கள்னு அர்த்தம். அப்போ பழங்களோட விதையிலேருந்து மரம் உருவாகுது. மரத்துக்கு இங்கிலீஷில் என்ன? ட்ரீ. அப்போ உண்மையான விடை வந்து ட்ரீ. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரீங்கிறது ஸ்கையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது விடை என்னது? ஸ்கை. ஸ்கை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி, ஸ்கை தான் ஆன்சர்.